அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம மைசூர் ஜங்ஷன்ல இருக்கோங்க. இன்னைக்கு மைசூர்ல இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் 22681 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேர்ட் ஏசிங்க. இதில் நீங்கள் மைசூர்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 845 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இங்கேயும் பேசஞ்சர்ஸ் யாரும் வரல, இடிதான் வருவாங்க. நம்ம முன்னாடியே எல்லா ஷாட்டும் எடுத்தாச்சுங்க. செகண்ட் ஏசிங்க. இதில் நீங்கள் மைசூர்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 1180 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்ல கர்டைன்ஸோட ஜில்லு சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் மைசூர்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 1970 ருபீஸ் ஃபேர் ஆகுதுங்க. இதில் டெடிக்கேட்டடாக ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி கொடுக்கல, ஒரு பாதி ஃபர்ஸ்ட் ஏசி, இன்னொரு பாதி செகண்ட் ஏசியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பர் கோச்சிங்க. இதில் நீங்கள் மைசூர்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 330 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. யாருமே வரல, சும்மா ஃப்ரீயாக இருக்குங்க. ஜென்ரல் கோச்சு மைசூரில் அனாதையாக இருக்குங்க. இதில் நீங்கள் மைசூர்லேருந்து சென்னை போகிறதுக்கு 180 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. சென்னை சென்ட்ரல் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட்டை மைசூர்லேருந்து சென்னை வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ கிருஷ்ணராஜபுரம் ஷெட்டோடைய WAP7ங்க. Your attention please. Train number 22681 Mysuru, Chennai Central Superfast Express via KSR Bengaluru Katpadi will leave from platform number 4 at 20:15. ஸ்டார்ஸ், இவருடைய பேரு டெனிஸ். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு ஸ்டாரா இருக்காருங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. எங்க போயிட்டு இருக்கீங்க ப்ரோ? சென்னை போயிட்டு இருக்கேன். சென்னை போயிட்டு இருக்கீங்களா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ப்ரோ. பை. இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது டின்னருக்கு பெஸ்ட் ஸ்பாட் நம்ம மைசூர் ஜங்ஷன் தாங்க. முடிஞ்சா வெளியில் வாங்கி சாப்பிடுங்க. அப்படி டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கள் பிளாட்ஃபார்ம்லேயே வாங்கிக்கோங்க. ஏன்னா பெங்களூர் போகிறதுக்குலாம் ரொம்ப லேட் ஆகுங்க. இந்த ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயினில் 1 VP, 2 LPR, 7 ஸ்லீப்பர் கிளாஸ், 1 பேண்ட்ரி, 4 ஜென்ரல், 3 தேர்ட் ஏசி, 2 செகண்ட் ஏசி, 1 ஃபர்ஸ்ட் ஏசி இருக்குங்க. அதில் ஒரு பாதி ஃபர்ஸ்ட் ஏசி, இன்னொரு பாதி செகண்ட் ஏசிங்க. மைசூர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நமக்கு எல்லாமே அதிரடியாக தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சூப்பரா இந்த ட்ரெயின்ல பிளாக் பண்ணிடலாங்க. ஸ்டார்ஸ் 44 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான மாண்டியா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் MYA. இங்கே 2 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த மாண்டியாவை சர்க்கரை நகரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்க்கரை நகரம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா இங்கே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கரும்பு விவசாயம் நடைபெறுதுங்க. அதே போல் ஏகப்பட்ட சுகர் மில் இருக்குது. அதனால் சர்க்கரை நகரமாக இருக்குது.
இந்த ட்ரெயினுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 496 கிலோமீட்டருங்க. மொத்தம் 8 hours 40 minutesல எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போய் சேருது. மொத்தம் 10 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட். இந்த ட்ரெயினை வெட்னஸ்டே நைட்டு 8:15 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது Thursday மார்னிங் 4:55 AM எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போய் சேருதுங்க. ஸ்டார்ஸ் 125 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கெங்கேரி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் KGI. இங்கே 13 minutes பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். ஜஸ்ட் 1 minute ஹால்ட் இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து கிருஷ்ணராஜபுரம் வரைக்கும் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்துடலாம். இந்த கெங்கேரி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்களூரோடைய சபர்பன் டவுனுங்க. இங்கே வந்து மகாமேரு பஞ்சமுக விநாயகர் கோவில் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸ். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே பஞ்சமுக விநாயகர் இருக்காருங்க. ஒன் 137 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம KSR பெங்களூர் சிட்டி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SBC. இங்கே 23 minutes பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். இங்கே 10 minutes வேறு ஹால்ட் இருக்குங்க. ஸோ இப்போது ½ an hourக்கு மேலே இங்கே நிற்க போகிறோம். நம்ம ட்ரெயினோடைய ரெக்ஸூன் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேங்க. இந்த ட்ரெயின் மைசூர் ஹசரத் நிசாமுதீன் ஸ்வர்ண ஜெயந்தி சூப்பர் ஃபாஸ்ட் கூட ரேக் ஷேரிங் பண்ணிக்குதுங்க. மொத்தமாக ஒரே ஒரு ரேக் தான் இருக்குது. இந்த ட்ரெயினை மைசூரில் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மைசூர்லேருந்து சென்னைக்கு போகிற காவேரி எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா 300 rupees ஃபேர் ஆகுது. ஏன்னா அது ஸ்லீப்பரில் ஓடுதுங்க. அதுவே சென்னை எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சிட்டிங் கம்போஷனில் தான் உள்ள சீட் இருக்குது. ஸோ 195 rupees ஃபேர் ஆகுது. இது வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. அதனால் இதில் 330 rupees ஃபேர் ஆகுதுங்க.
141 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BNC. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. நமக்கு முன்னாடி தான் நம்மளுடைய பீஸ்ட் மெயில் போயிட்டு இருக்குங்க. ஸோ அதனால் எந்த டிலேவும் ஆகாமல் இருந்தால் சரிங்க. நம்ம ட்ரெயினுடைய CBC கப்ளிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. ஸோ வண்டி எடுத்தாலோ இல்லை பிரேக் போட்டாலோ ரொம்ப அதிருது, ஷார்ட் எடுத்தால் ஷேக்கியாக இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு கிருஷ்ணராஜபுரம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. வாங்க கிளம்பலாம். ஒன் 151 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கிருஷ்ணராஜபுரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KJM. இங்கே 7 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே நம்ம ட்ரெயினுக்கு அண்டர்சருக்கு நிறைய கூட்டம் இருக்குது. அதே போல் நமக்கு பின்னாடியே காவேரி வருதுங்க. ஸோ அந்த வண்டிக்கு இங்கே ஏகப்பட்ட கூட்டம் பிளாட்ஃபார்மில் நிற்கிது. இந்த ட்ரெயினும் கிட்டத்தட்ட நம்ம கொங்கு சூப்பர் பாஸ் மாதிரி தாங்க. இந்த ட்ரெயின் ஹசரத் நிசாமுதீன்லேருந்து மைசூர் வந்த பிறகு சிங்கிள் ரேக்கில் தான் ரன் ஆகுது. சும்மா தான் இருக்குங்க. ஸோ இந்த ட்ரெயினை வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுவே இந்த ட்ரெயினை டெய்லி ட்ரெயினாக விட்டாங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நம்மளுக்கும் ஒரு பீஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பங்காருப்பேட் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BWT. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை தாண்டின பிறகுதான் 130 பெர்மிட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேங்க. ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா KRபுரம் தாண்டினவுன்னு பார்த்தீங்கன்னா 130ல் சும்மா பறந்து வந்துச்சுங்க. இங்கே இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் இருக்கிறதே தெரியாதுங்க. எல்லாருமே டெய்லி ட்ரெயினை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அதில் தான் புக் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி ட்ரெயினை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிக்கெட்டும் ஈஸியாக கிடைக்கும். அன்று சொல்லி நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாங்க. இந்த வண்டின்னு இல்லை, எந்த வீக்லி வண்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஜேர்னி.
ஸ்டார்ஸ் தமிழ்நாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 282 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஜோலார்பேட்டை சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் JTJ. இங்கே 17 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நமக்கு பக்கத்தில் இந்த செக்ஷனுடைய ரொம்ப முக்கியமான வண்டி ஏலகிரி நிற்கிதுங்க. இதுலேயும் ஒரு நாள் பிளாக் பண்ணணும். ஜூலை 6, 2011 இந்த ட்ரெயினை இனாகுரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் 15 இயர்ஸுக்கு மேலே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயினாக இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே ஜோலார்பேட்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு பெருசாக கூட்டம் இல்லைங்க, ஆனால் காவேரிக்கு நின்றுட்டு இருக்கு. நமக்கு இந்த ட்ரெயின் போலவே பெங்களூர் பகுதியிலேருந்து சென்னைக்கு வரதுக்கு இன்னொரு வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இருக்குங்க. அது யஷ்வந்த்பூர்லேருந்து கிளம்புது. வெறும் ஃப்ரைடே மட்டுங்க. நீங்கள் அந்த ட்ரெயினையும் யூஸ் பண்ணி சீக்கிரமாக சென்னைக்கு வந்து சேரலாம். அதுவும் இந்த ட்ரெயின் போலவே ஒரு சூப்பர் ட்ரெயினுங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம காட்பாடி சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் KPD. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம வேலூரை லெதர் ஹப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரை சுற்றி நிறைய ஊரில் லெதர் ப்ராடக்ட் செய்கிறாங்க. அதே போல் லெதர் கம்பெனி ஏகப்பட்டது இருக்குங்க. இந்த பக்கம் போட்டிங்கன்னா ராணிப்பேட்டை, அந்த பக்கமாக ஆம்பூர், வாணியம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி லெதர் தாங்க. ஸோ இது இந்தியாவுடைய லெதர் ஹப்பாக இருக்குது. இது ரொம்ப ஒரு அழகான ஊருங்க. Attention please, train number 22681 from Mysuru to Chennai Central via இந்தியன் ரயில்வேஸ் ஃபேர் இன்க்ரீஸ் பண்ண பிறகு இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் அண்ட் ஸ்லீப்பரில் 5 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. அதுவே ஃபர்ஸ்ட் AC, செகண்ட் AC, தேர்ட் AC இந்த கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா 15 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. हावड़ा से चलकर
ஸ்டார்ஸ் 427 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம அரக்கோணம் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் ஏஜேஜே. இங்கே 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இப்போ காட்பாடியிலேருந்து அரக்கோணம் இருக்கும் நம்ம ட்ரெயினை ஹால்ட் பண்ணிச்சு பாருங்கள். அந்த லோக்கோ அப்பா அப்படி ஒரு ரன்னுங்க. எங்கேயுமே 130க்கு கீழே குறையவே இல்லை, ஸ்லோ டவுனே ஆகலைங்க வண்டி. அதனால தான் அரக்கோணத்துக்கு சீக்கிரமாகவே வந்து சேர்ந்துட்டோங்க. ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணவங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அரக்கோணத்துக்கு அடுத்து பெரம்பூர் அப்படின்னு சொல்லிடுவாங்க போல். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அரக்கோணத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லைட் போட்டு எழுந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறது சொல்லுங்கள், இங்கேருந்து 62 கிலோமீட்டரில் இருக்குது, இங்கேருந்து போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க போல். என்ன பண்ணுறது சொல்லுங்கள், உள்ளே எல்லாம் பாவங்க. மைசூர்லேருந்து சென்னைக்கு போகிற ட்ரெயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்லி ட்ரெயினுங்க. வீக்லி ட்ரெயினாக இருந்தாலும் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினாக இருக்குது. 8 hours 40 minutesலேயே நம்ம சென்னைக்கு போய் சேர்ந்துடுறாங்க. டெய்லி ட்ரெயின்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் வந்து 9 hours 15 minutesல சென்னை சென்ட்ரல் போய் சேருது. இன்னொன்று காவேரி எக்ஸ்பிரஸ், அது 9 hours 45 minutes எடுத்துக்குதுங்க. இப்போ அடுத்து பெரம்பூர் தாங்க. தரமாக 3 ஸ்கிப்பிங் எடுத்துகிட்டு நேராக நம்ம பெரம்பூர் போயிடுவோம். ஸ்டார்ஸ் 491 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான பெரம்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் PER. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். 2 minutes ஹால்ட் இருக்குங்க. அவ்வளோதான், அரக்கோணத்தில் எழுந்த கூட்டம் இங்கே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு பெரம்பூர்லேருந்து சென்ட்ரல் போகிறதுக்கு 35 minutes ஸ்லாக் டைம் இருக்குங்க. ஸோ பிஃபோர் டைம்லேயே உள்ளே போய் சேர்ந்துருவோம். ஸ்டார்ஸ் 496 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் MAS. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருச்சுங்க. ஆக்சுவலாக ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா பேசின் பிரிட்ஜில் சிக்னல் போட்டுட்டாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நவஜீவனம் கிராண்ட் ரங்கம் வந்ததுனால நம்ம ஆன் டைமில் உள்ளே வந்திருக்கோங்க. இன்னைக்கு இந்த ட்ரெயினில் சூப்பராக ஜர்னி பண்ணி சென்னைக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. நீங்களும் மைசூரில் இருந்து வெட்னஸ்டே ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணிக்கிங்க, இதில் புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அண்டூசரில் கூட ஏறிவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல தான் இதுக்கு ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜம்முன்னு நாம சீக்கிரமாக சென்னைக்கு வந்து சேர்ந்துடலாங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.